வெளிச்சத்தின் வாழ்வு. தேவனுடைய வெளிச்சம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே பிரகாசிக்கிற போது என்ன சம்பவிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வெளிச்சத்தின் வாழ்வு வருகிற போது என்னாகமம் 9:21 சொல்லுகிறது, அந்த வெளிச்சம் என்ன செய்யும் சொன்னா நம்மை வாக்குத்தத்தங்களுக்கு நேராக வழி நடத்தும். பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்திலே உயரே எழும்பும் போது பாருங்க, இந்த மேகம் என்ன செய்யும் சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தத்துக்கு நேராக வழி நடத்தி கொண்டு போனது. எப்படி போகணும்னு தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது, எது பாதை எது வாக்குத்தத்தத்துக்கு நேராக கொண்டு போகும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட சூழல்களிலே தேவனே என்ன செய்கிறதை பார்க்கிறோம். மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் பகலிலும் இரவிலும் அவர்களோடு கூட இருந்தார். இரவும் பகலும் என்ன செய்யவில்லையா, மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இந்த மேக ஸ்தம்பம் இங்க பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது விடியற்காலத்திலே உயர எழும்புமா. அந்த வெளிச்சம் வருகிற அந்த விடியற்காலத்தில் அது எழும்புகிற போது அது என்ன செய்யும் சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டும்படி கடந்து போகும். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட இந்த புதிய மாதம் முழுவதும் கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. அவருடைய வல்ல பிரசன்னம் உனக்கு முன்னாலே ஒவ்வொரு நாளும் வழிகாட்டி கொண்டு போவார். வாக்குத்தத்தத்தை எப்படி பெற முடியும், வாக்குத்தத்தத்துக்குள்ளாக எப்படி பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி தேவன் என்ன செய்வாராம், வழி நடத்துகிறவராக. அந்த வெளிச்சம், அந்த விடியற்கால வெளிச்சம் நம்முடைய வாழ்விலே ஒரு சரியான வழியை காண்பிக்கும். பாருங்க, தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பலமும் என்ன செய்யுமா, நாம் வழி நடக்கும்படி நமக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபை என்ன செய்கிறதா, அப்படியே நடத்தி கொண்டே போகும். எங்க போகணும், எங்க தங்கணும், எங்க சாப்பிடணும், எவைகளுக்கு எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபையும் பலமும் இணைந்து நம்மை வழி நடத்து. ஏன்னா அந்த விடியற்கால வெளிச்சம் அப்படி செய்யும். 2 சாமுவேல் 22:33 சொல்லுகிறான், தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செம்மை பண்ணுவார், அவர் தான் நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். 37 வாசிங்கள். என் கால்கள் வழுவாதபடிக்கு பாருங்க, அவர் என்ன செய்வார்னு சொன்னா நாம நடக்கிற வழி என்ன செய்வாராம், சின்னதா இருந்தா அவன் தடுமாறணும், கஷ்டப்படணும். நீங்களாம் அந்த கிராமங்கள்ல வயல்ல வரப்புல நடந்து பார்த்துருக்கிறீங்களா? அந்த வரப்புகளில் நடக்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமா நடக்கணும், இல்லைன்னா என்ன செய்யும், வழிக்கு விட்டுரும். அநேக ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி நடக்க பண்ணுவேன், இடராத வழியிலே. அதுவும் அந்த வழி எப்படி இருக்குமா, ஒரு விசாலமான வழியிலே. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். ஒவ்வொரு நாளும் அந்த வெளிச்சம் நம்மை நடத்தும். அந்த வெளிச்சம் நம்மை நடத்துகிறது மாத்திரம் அல்ல, அந்த வெளிச்சம் என்ன செய்யுமா, நம்மை பிரகாசிக்க வைக்கும். அந்த வெளிச்சம் வருகிற போது, தேவனுடைய அந்த விடியற்கால வெளிச்சம் வருகிற போது அங்க என்ன சம்பவிக்கும்னு சொன்னா நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும். தேவனுக்கு மகிமுண்டாட். யோபு 11:17 சொல்லுகிறது. அவன் பாருங்க, அவனுடைய வாழ்விலே சொல்லுகிறார், அந்த வெளிச்சம் வருகிற போது அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பாருங்க பட்ட பகலை பார்க்கலும் பிரகாசமாயிருக்கும், இருள் அடைந்த நீர் விடியற்காலம் போல இருப்பீர். அது வரைக்கும் இருள் தான். தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். ஒன்றும் தெரியாது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, முகம் எப்படி இருக்கும், அப்படியே இருள் அடைஞ்சு இருக்கும். பயம் வந்தா என்ன வந்துடும், முகத்துல அந்த இருள் அப்படியே அப்பிக்கொள்ளும். அந்த பயத்தினாலே திகிலினாலே எல்லாத்துக்கும் பயப்படுறான். தேவனுக்கு மகிமுண்டாட்டம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, பயமில்லாது இருப்பாய். திகிலுக்கு தேவ பிள்ளைகளுக்கான அதிகாரம் அதுதாங்க. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். எந்த சூழலிலும் பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இருள் அடைந்த நீர்.
தேவனுடைய வெளிச்சம் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபு 29:3 சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல விசுவாசமா சொல்லுங்க, தேவன் என் வெளிச்சமா இருப்பார், இருளை கடந்து போவேன், இருளை கடந்து போவேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வெளிச்சம் என்ன செய்யும்? என் மேலே பிரகாசிக்கும். சொல்லுகிறார், அந்த விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சத்தின் வாழ்வு வருகிறது. அந்த வெளிச்சத்தினால என்ன செய்வாய்? நீ இருளை கடந்து போவாய். இருளினுடைய கிரியைகள் தேவனுக்கு மகிமை உண்டாக உனக்கு முன்னால ஒன்று செய்ய முடியாமல் போகும். ஏன்னா வெளிச்சம் வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிச்சத்தின் வாழ்வை சுதந்தரித்துக் கொள்ளுவார்.